பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தானியேல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன் கொள் என்றார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் தானியேலோடு கூட பேசின வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, தானியேல், ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று அவர் விடாமல் அவர் தொடர்ந்து ஜெபித்தபடினாலே இந்த இடத்துல தூதன் வந்து சொல்லுகிறார், பிரியமான என் புருஷனே, நீ பயப்படாதே, உன்கிட்ட அவர் பேசுவார். அதை தான் தொடர்ந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. இப்படி அவன் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவனே பேசுவாராக, என் ஆண்டவரே நீர் பேசுவீராக என்று நான் இந்த வேளையில ஒப்பு கொடுத்தேன். அவர் என்னை திடப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. தானியேல் தன்னுடைய சமூகத்தை, தன்னுடைய ஆண்டவருடைய சமூகத்துல வந்து, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று அவன் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு பேசி அவனை திடப்படுத்தினார். அந்த தேவன் இந்த காலை வேளையிலும் உங்களோடு பேச வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எப்படியெல்லாம் பேசுவார், அவர் எப்படிப்பட்ட வழியில நம்மோடு கூட அவர் பேசுவார் அப்படின்னா, அவர் எல்லா வகையிலுமே பேசுவார். இந்த வழியில தான் ஆண்டவர் பேசுவார்ன்றதெல்லாம் கிடையாது. அவர் எல்லா வகையிலும் ஜனங்களோடு கூட பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏனோக்கோடு கூட தினந்தோறும் மாலை வேளையில சஞ்சரித்தார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமோடு ஒரு சிநேகிதன் கிட்ட பேசினது போல பேசினார். மோசேயோடு முச்செடியில பேசினார். முகமுகமாய் சீனாய் மலையில பேசினார். இதே மாதிரி அநேக பரிசுத்தவான்களோடு கர்த்தர் முகமுகமாய் பேசினதை நம்மளால பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்ல, தரிசனங்களை கொடுத்து, சொப்பனங்களை கொடுத்து, ராக்காலங்களில் அவர் பேசினார் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வழி மாத்திரமல்ல, பெயர் சொல்லி அழைக்கிறவர், அவர் பெயர் சொல்லி அவர் அழைத்திருக்கிறார். ஆதாமே ஆதாமே என்று அழைத்தார். சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா சவுல் சவுல் என்று சொல்லி அழைத்தார். இந்த மாதிரி உங்க பெயர்களையும் சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் முகமுகமாய் உங்களோடு கூட பேச வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களோடும் கர்த்தர் பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கர்த்தர் தாமே அநேக ஊழியர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பிரசங்கத்தின் மூலமா, இந்த ஆடியோ மெசேஜ் மூலமா கர்த்தர் அடியன் மூலமா உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசும் தெய்வம், அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசுகிறவர். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நீங்கள் எப்போதெல்லாம் ஜெபம் பண்ண முழங்கால் படிடுகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் வேதத்தை திறக்கிறீர்களோ, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வீட்டில், உங்கள் பட்சத்துல வந்து உங்கள் காதுகள் கேட்க பேசுவார். அவர் பேசி உங்களை வழி நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருபோதும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். நீ திடன் கொள். இன்னைக்கான பிரசங்கத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, தேவன் பேச ரெடியா இருக்கிறார். நீ கேட்க ரெடியா இருக்கீங்களா? தேவனை நோக்கி பார்க்க ரெடியா இருக்கிறீங்களா? நீங்க திடன் கொள்ளுங்க. எனக்கு ஆண்டவரே என்னால முடியல, எனக்கு பலன் இல்லை. மேல வசனம் தானியேல் அவர் அப்படிதான் சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னோடு பேச முடியுமா? அப்பா, எனக்கு பலன் இல்லாம இருக்கிறேன், என்னால எனக்கு மூச்சு திணறலா இருக்கு, நான் ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் பேசுகிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில, இந்த வேளையில பலவீனத்தோட, சோர்வோட, ஆண்டவரே எப்படி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா, என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தானியேலை பார்த்து முகமுகமாய் பேசுகிற தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். நீ திடன் கொள், நீங்க பயப்படாதீங்க, சமாதானத்தோட போங்க. சிலதெல்லாம் பிசாசின் கிரியைகள், சிலதெல்லாம் சமாதானத்தை கெடுக்கிறதுக்காக வருது. இன்னைக்கு சமாதானத்தோட போன் தானியேலை பார்த்து ஏன் சொன்னார்னா, அவன் சமாதானம் இழந்தவனாக சுற்றி கொண்டிருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ளு. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா நிறைய வார்த்தைகள் இருக்கு, இதெல்லாம் பெற்றுக்கொண்டு நீ ஓட வேண்டிய தூரம், பயணம் வெகு தூரமா இருக்கிறது. நீ சமாதானமா இரு, பயப்படாத, எந்த காரியத்தை கண்டு பயப்படாத, எந்த விஷயத்தை கண்டு பயப்படாதீங்க. திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களோடு முகமுகமாய் பேசுவேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறது புரியலன்னா கொஞ்ச நாள் காத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்துல முழங்கால் படியிடுங்க, வேதத்தை எடுத்து வாசிங்க. என் தேவன் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை உங்களோடு கூட அவர் பேசுவார். ஆண்டவர் நிச்சயமாய் வழி நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் அவரை நம்மளை கைவிட மாட்டார். பாருங்களேன், பைபிள்ல இன்னும் இயற்கை மூலமா அவர் நிறைய பேசியிருக்கிறாரு. இந்த உலகத்துல ஆண்டவர் இயற்கையோடு கூட ஒன்றி பேசினதா வேதத்துல நம்ம நிறைய பார்க்கிறோம். ஏன் நம்ம கடல்களை பார்க்கிறோம், நம்ம பார்த்தீங்கன்னா அலைகளை மிஞ்சி வராதுன்னு அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவன் மிஞ்சி இந்த பூமிக்குள்ள உள்ள வரதே இல்லை, அந்த அளவுக்கு அதை ஸ்டாப் பண்ணி பேச வச்சிருக்கிறாரு. இயற்கையான பறவைகளும் காகங்களும் இவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் போஷித்து அவங்களோடு கூட பேசுகிறார். அவங்களோடு பேசின தேவன், அதன் மூலமா நான் நடத்துறேனே, உன்னை நடத்த மாட்டேனா அப்படின்னு ஆண்டவர் அந்த பறவைகள் மூலமா உங்களோடு கூட ஓமையாய் பேசுகிற தேவன். சோ தேவன் பேசுகிறவர், அவர் பேசிக்கொண்டுதான் இருப்பார். அந்த பேச்சை நீங்கள் கேட்க வேண்டும். இன்றைக்கு கேளுங்க, நீங்கள் திடன் கொள்ளுங்க. நீங்க எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. பறவைகளை காட்டிலும் விசேஷமானவர்கள் நீங்கள் தான். சோ இயற்கையின் கடலை காட்டிலும் விசேஷமானவர்கள் நீங்கள் தான். சோ இந்த பிரசங்கத்து மூலமாய் ஆண்டவர் நீங்கள் விசேஷமானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் பயப்படாமல் தைரியமாய் காரியங்களை நடத்துங்க. அப்படி ஆண்டவர் பேசுவது இன்னும் தெளிவுபடுத்த முடியலன்னா நீங்கள் காத்துருங்க, 3 நாள் ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த நாட்கள்ல, இந்த வருஷம் முடிவுக்குள்ளாக ஒரு 3 நாள் உபவாசம் வைங்க, 7 நாள் உபவாசம் வச்சு ஜெபம்
ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபித்து இந்த வேளையில் ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் பேசுவது குழப்பத்தோடு இருக்கிறாங்க ஆண்டவரே, எப்படி பேசுறீங்கன்னு புரியாம இருக்காங்க ஆண்டவரே. ஆனா நிறைய விஷயத்தை நீங்க இந்த பிள்ளைகளோடு தெளிவாய் பேச காத்திருக்கிறீர் ஆண்டவரே. முகமுகமாய் அவங்க வீட்டுக்குள்ள போய் நீர் பேசுவீராக. எந்த குழப்பத்துல, எந்த பலவீனத்துல, எந்த விதமான மைண்ட் செட்ல யார் இந்த பிரசங்கத்தை கேட்டாலும் எல்லா விதமான குழப்பத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்துல சபித்து கட்டுகிறேன். தெளிவாய் நீர் பேசி இவர்களை திடப்படுத்தி காரியத்தை நடத்தும். ஆசீர்வதியும் கூட இரும். வியாதி விக்கிரங்கள் பலவீனங்கள் மத்தியில் யாராகிலும் இருந்தால் பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.